கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். பிடிஆர் மும்மொழி கொள்கை விவகாரத்துக்கு பிறகு பார்த்தோம்னா பிடிஆர் அவர்கள் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பேசுபொருளாக்கிட்டே இருக்காங்க. அந்த சூழலை பார்த்தோம்னா நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றிய அரசினுடைய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்காக சில நபர்கள் அங்கே வைத்திருக்காங்க என்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சுருக்காங்க. அது ஆளுநரவே நேரடியாக தாக்கின மாதிரியான ஒரு சம்பவம் தான் பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசிய பேச்சு என்பது இந்தியா முழுவதும் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகுது. அவர் ஜிஎஸ்டியை பற்றி பேசினாலும் சரி, இந்த கோவையில் ஒரு சாமியார் இருக்கானே ஜக்கி வாசு அவனை பற்றி பேசுனாலும் சரி, திராவிட மாடலை பற்றி பேசினாலும் சரி, பொருளாதார நிபுத்துவம் சம்பந்தமாக பேசினாலும் சரி, அவருடைய பேச்சு என்பது இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு ஒரு அடிப்படை வாதமாக நாட்டு மக்கள் சிந்திக்கக்கூடிய பேச்சாக நம்முடைய பழனிவேல் தியாகராஜன் அமைச்சருடைய பேச்சு இருக்கு. நேற்று அவர் ஒரு கருத்தை அருமையாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய தாத்தா பிடி ராஜன் அவர்கள் அப்போ சென்னை ராஜதானி, இப்போ முதல்வர்னு சொல்கிறான். அப்போ கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் எல்லாம் தமிழ்நாடு சேர்ந்தது சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை ராஜதானி, அப்போ பிரதமர்னு சொல்லுவாங்க. அந்த பதவியில் இருக்கும்போதே அவர் சொல்கிறாரு, 1924 ஆதிக்கம் செலுத்தக்கூடிய டெல்லியாக இருந்தாலும் பிரிட்டிஷ் காலனி ஆதித்துவமாக இருந்தாலும் தமிழகத்தை எப்படி வஞ்சித்ததோ அதுதான் என்னுடைய தந்தையார் காலம். 1974 அவங்க தந்தையார் தேனி சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழக ஆதரவோடு சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றவர். மாநில சுயாட்சிக்காக இன்றைக்கு கலைஞர் அவர்கள் டெல்லியுடைய ஏகாதிபத்தியத்திலிருந்து தீர்மானம் ராஜமன்னார் குழு பரிந்துரை அறிக்கையை சட்டமன்றத்தில் வைத்தவர் தலைவர் கலைஞர். அப்பொழுது நம்முடைய பழனிவேல் தியாகராஜன் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். பழனிவேல் தியாகராஜனுடைய தந்தையார். அதான் அழகா சொல்றாரு, 1924 என்னுடைய தந்தையா என்னுடைய தாத்தா பிடி ராஜன் இருந்த நிலைமைதான், என்னுடைய தந்தையார் 74 டெல்லி எதிர்த்த நிலைமைதான், இந்திய எதிர்த்த நிலைமைதான், மாநில உரிமைக்காக போராட நிலைமைதான் அவங்களுடைய பேரை அவங்க மகன் பழனிவேல் தியாகராஜன் என்னுடைய காலத்தில் 2024 தொடர்கிறது. 1924 தொடர்ந்த ஆதிக்கம், மொழி ஆதிக்கம், பல்வேறு வகையான ஆதிக்கங்கள், பிடி ராஜன் அவர்கள் இருக்கும்போது இருந்த ஆதிக்கம், நம்முடைய பழனிவேல் தியாகராஜன் சந்தித்த ஆதிக்கம் இன்றைக்கு என்னுடைய காலத்திலும் 2024 தொடர்புதான உண்மை. தெளிவாக சொல்வார். காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் வெள்ளைக்காரர் இருந்தாலும் கொள்ளைக்காரர் இருந்தாலும் டெல்லிக்காரர் இருந்தாலும் ஆதிக்கம் தொடர்கிறது. அதோட மாற்றம் இல்லை. இன்னைக்கு கூட டெல்லிக்கு திரும்ப கவர்னர் போயிருக்காருன்னு கேள்விப்பட்டான். போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கவர்னர் 5 ஆண்டு காலம் என்ன பண்ணியிருக்காரு? என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டால், டெல்லியில் ஆட்சி இருக்கு, அமித்ஷாவை சந்திக்கிற, மோடியை சந்திக்கிற, தமிழ்நாட்டுக்கு சல்லி காசு பிரயோஜனம் இந்த கவர்னர் ஆர் வினால இருக்கா? இந்த மானகட்ட கவர்னரால் என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டுக்கு ஒன்று சொல்லு. இன்னைக்கு காலையில் எங்க காசுல சாப்பிட்ற, பாட்டாளி வர்க்கத்தின் காசுல சாப்பிட்ற, உழைப்பாளியினுடைய வரி பணத்தில் சாப்பிட்ற, நல்லா திண்டு கொளுத்துட்டு எங்க போற சங்கராச்சாரியார். இன்னைக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? அங்கேயும் திராவிட வந்துட்டேன். அதாவது காஞ்சி காமகோடி பீடத்தின் புதிய இளைய பீடாதிபதியாக ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த ரிக்வேதம் பயின்ற மானங்கட்ட அர்ஜுன் சம்பத்து தமிழ்நாக பிறந்து தமிழ்நாக வாழுகின்ற திராவிட சமூகத்தில் பிறந்த நானும் இந்து தான், பாஜக இந்து தான் சொல்ற மானங்கட்ட பாஜகவுக்கு பூஜா தூக்குற நாய்களை கேட்கிறேன்டா. இன்னைக்கு காஞ்சி மடம் எங்கடா இருக்கு? இந்த சங்கராச்சாரி மடம் எங்க இருக்கு? உலகத்துக்கு இந்து சமயத்துக்கு தலைமை சங்கராச்சாரிய மடம். அண்ணாமலையை கேட்கிறேன், நயனா நாயந்திரனை கேட்கிறேன், கரூர் நாகராஜனை கேட்கிறேன், தமிழிசையை கேட்கிறேன், பொன் ராதாகிருஷ்ணனை கேட்கிறேன். இன்னைக்கு காஞ்சி காமகோடி பீடத்தில் ரிக்வேதம் பயின்ற கணேச சர்மா திராவிட கொண்டு விட்டாங்க.
திராவிடமே இல்லைன்னு வாங்க, திராவிடமே எங்க இருந்துச்சுன்னு வாங்க, திராவிடம்ன்ற வார்த்தையே இல்லைன்னு வாங்க. இன்னைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதியில 71வது இளைய துறவியாக இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவன் ஆந்திராக்காரன், ரிக்வேதம் பயின்றவன், திருக்குறள் பயின்றவன் இல்லை, சீமான் விஜய். காஞ்சி மடம் நம்ம ஊர்ல இருக்கு. அதுக்கு வந்திருக்கிற தேர்வு செய்யப்பட்டிருக்கிற யாருன்னு கேட்டா இங்க இருக்கிற பாப்பான் கூட கிடையாது. தமிழ்நாட்டு தண்ணியை குடிக்கிற பாப்பான் இல்ல, தமிழ்நாட்டு தஞ்சாவூர் அரிசி தின்ற பாப்பான் கூட போடல. எச் ராஜா சர்மா ஓ வகைராவை போடல, பாண்டே ஓ வகைராவை போடல. யாரை போட்டிருக்கான் பார்த்தியா? ரிக்வேதம் பயின்ற, கம்பராமாயணம் பயின்றவன் கிடையாது, திருக்குறள் பயின்றவன் கிடையாது, சிலப்பதிகாரம் பயின்றவன் கிடையாது, சிந்தாமணி படிச்சவன் கிடையாது, அகநானூறு படிச்சவன் கிடையாது, புறநானூறு படிச்சவன் கிடையாது, 18 படிச்சவன் கிடையாது, பரிபாடல் படிச்சவன் கிடையாது, கலித்தொகை படிச்சவன் கிடையாது, ஐங்குணூறு படிச்சவன் கிடையாது. யாரை போட்டிருக்கான்? ஆந்திராக்காரன். திருச்சி ஸ்ரீரங்கம் பாப்பான கூட போடல. ஆந்திராக்காரனை ரிக்வேதம் பயின்ற கணேச சர்மா திரவிட் துறவிரம் ஏற்கிறார். இன்னைக்கு ஏற்றிருக்காரு. ஒரு ஏற்று கிளிக்க போறாரு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஆர் என் ரவி போகிறான் பாருங்க. எங்க காசுல தின்னுட்டு அன்றாட உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய எங்க திராவிட உழைப்பாளியுடைய காசை சம்பாரிச்சு உனக்கு நாங்கள் வரி கட்டி எங்கள் வரியில் சாப்பிட்டு இங்கே போகிற இந்த விழாவுக்கு ஆர் என் ரவியை தவிர நான் இந்து மதத்துக்காக கொள்ளு கொடுப்பேன்னு சொல்றேன். குட்டப்பேல மானங்கட்ட அர்ஜுன் சமத்தை உன்னைய கூப்பிட்டுருக்கானடா, உன்னைய கூப்பிட்டுருக்கானா? அண்ணாவை உன்னைய கூப்பிட்டுருக்காங்களா? காஞ்சி மடத்துக்கு கூப்பிட்டாலும் உங்களை ஓரமாக உட்கார வச்சு எச்சியல் எடுக்க சொல்லியிருப்பாங்க. எச்சியல் எடுக்கிறான் போய் ஓரமாக உட்கார வச்சுருப்பாங்க. எச்சியல் எடுக்கிறது கூட அவளை கூப்பிடல. காஞ்சி மடம் அவளை புனிதமானது. நீ சூத்திர வெச்சாரி மகன். காஞ்சி காமகோடி பீடாதிபதியுடைய கால கழுவி அந்த தண்ணியை குடிக்க பிறந்து வந்தாண்டா சூத்திர. அண்ணாமலை கூட்டம் நம்ம சூத்திர கூட்டம் சொல்லி காண்டாவன். அதான் உங்களை கூப்பிடல. இன்னைக்கு யாரா கூப்பிட்டுருக்கான்? ஆர் என் ரவி யாரு? நீ அர்ஜுன் சம்பத்துக்கார நான் கேட்கிறேன். மானம் கட்ட நாய காவி துண்டு போட்டு அலையில உள்ள செருப்பாக அடிக்கா நாய். இந்து மதத்துக்கு உங்க என்ன சம்பந்தம்? இந்து மதத்துடைய விழா இன்னைக்கு 42வது பீடாதிபதி பதவி வைக்கிற அவங்களை கூப்பிட்டுருக்கானடா. இதனால நீ சூத்திரப்பில் அவனை சொல்றான், தேவடியா மகன் சொல்றான், பச்சாரி மகன் சொல்றான், பாப்பானுக்கு கால கழுவுன்னு சொல்றான். கால கழுவுங்க, அவன் குண்டியை கூட கழுவுங்க. காஞ்சி கமராஜ கழுவி குடிங்கடா. எவனாவது பாஜக இந்து மதத்துக்கு தலைமை காஞ்சி காமகோடி பீடாதிபதி காவி துண்டை போட்டு தமிழ்நாட்டு ஒரு தாய் தமிழனுக்கு பிறந்தவன் எவனு காவி துண்டு போட்டு இந்த பாஜக கட்சியில் இருக்கக்கூடாது. பாஜக கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? டெல்லி கட்சிக்காரன், பார்ப்பானுக்கான கட்சி அவன். அந்த கட்சியில எனக்கு இருக்கணும். அந்த கட்சி இந்த நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? உனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கா? உனக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கா? இன்னைக்கு அந்த கவர்னர் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு பிடிஆர் பல்வேறு தியாகராஜன் கடுமையாக பேசியிருக்காரு. 1924 தொடங்கின போராட்டம் 74 தொடர்ந்து 2024 தொடருது. சிந்திக்கணும். சும்மா இந்து மதம் உனக்கு என்ன செஞ்சிச்சு? உனக்கு படிப்பை கொடுத்துச்சா? உடைய காஞ்சி காமகோடி பீடாதிபதி மடத்துக்குள்ள ஒரு விழாவுக்கே உங்களை கூப்பிடல. எவனும் பாப்பான் கவர்னர் ரவியை தவிர இங்க இந்து மதத்துக்காக கொள்ள கொடுக்கக்கூடிய எந்த தாடி வச்சுக்கிட்டு பேடி மாதிரி திரைங்களா காவி கூட்டத்தை போட்டு இந்து மதத்துக்கு போய் பாப்பானுக்கு குண்டிகள் வருதுக்கு அவன் காலங்களை வச்சுன்னா நீங்க குண்டிகளை கூட போய் அர்ஜுன் சம்பத்து மாதிரி ஆடலாம் நாயில. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய பல்வேறு தியாகராஜன் கொதிச்சு போய் பேசுறோம். நாங்களா உணர்வுல பேசுறோம்டா, மான உணர்ச்சியில பேசுறோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகென்றால் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாருடைய வழித்தனமா பேசுறார். எந்த மதத்துக்கு நாங்க விரோதி கிடையாது. ஆனா இந்து மதன்ற போர்வையில காஞ்சியில உட்கார்ந்துட்டு இன்னைக்கு என்ன வேலை பார்க்கறாங்க? திருக்குறள் படிச்சவன அவனாவது மடாதிபதியா போடுறானா? நீ அவனுக்கு ஆதரவா பேசுறீங்களா? மானங்கட்ட பிள்ளைகளா? அதுதான் தமிழ்நாட்டில் RSS கால் உண்டு நினைக்கிறான். எங்களை போன்ற திராவிட இயக்கத்துடைய போர்வாளர்கள் இருக்கிறவரை, பெரியாரின் தொண்டன் இருக்கிறவரை, நம்முடைய பல்வேல் தியாகராஜன் போன்ற
நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் போன்ற திராவிட இயக்கத்துடைய போர்வாளுக்கு இருக்கிற வரை இங்கே காவி கூட்டம் ஓரோடு விரட்டப்படும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார். நன்றி.